அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நபில் குக்கிங். நபில் குக்கிங்கில் இன்றைக்கி டேஸ்ட்டான மொறுன்னு ரவா தோசை செய்யலாம் வாங்க. ரவா தோசைக்கு மாவு ரெடி பண்ணலாம். ஒரு பவுனில் இந்த கப்பால் 3/4 கப்பு மைதா, அதே கப்பால் 1/2 கப்பு அரிசி மாவு, அதே கப்பால் 1 கப்பு ரவா, ஒரு டீஸ்பூன் மிளகு, 1/2 பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணது, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், இஞ்சி பொடிசாக கட் பண்ணது 1 டீஸ்பூன், மல்லித்தழை 1 கைப்பிடி, தேவையான அளவு உப்பு. இந்த கப்பால் எடுத்தோம், அதே கப்பால் தண்ணி 3 கப்பு. நம்ம தோசை சுடும் போது 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கங்க. இது 1/2 மணி நேரம் அப்படியே ஊற விடலாம். அரை மணி நேரத்துக்கு பிறகு பாருங்கள், ரவா நல்லா ஊறி தண்ணியும் மாவும் திக்காக இருந்திருக்கு. இந்த டயத்தில் 1/2 கப்பு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவைப்பட்டால் உப்பையும் பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ரவா தோசைக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த மாவை ஒரு ரவா தோசை சுட சுட திக்காகும். அப்போ அது அந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் நான்ஸ்டிக் தவா எடுத்திருக்கேன். இதே இரும்பு தவாவில் இருந்தால் ஒன்றும் கிறிஸ்பியாக வரும். இப்போ வெங்காயத்தை நல்லா தூவி விட்டு ரவா மாவை ஊற்றுங்க. தடவாதுங்க, அங்கங்கே ஊற்றி விடுங்க. நான் நெய் சேர்த்துருக்கேன். விருப்பப்பட்ட நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்தா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். மாவை நல்லா ஈவனாக தடவி விடுங்க, அப்போ தான் கிறிஸ்பியாக வரும். ரவா தோசை ரெடி. இந்த ரவா தோசையும் ஒரு மல்லி சட்னியும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோ பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.